ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல் ஜாய்ஃபுல் ஹோம் மேக்கிங் சேனல். இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்க்குறீங்களா? சில டிப்ஸ் வகைகள் தாங்க, கிச்சன் டிப்ஸ் இருக்குது. அதனால் வீடியோவை ஸ்கிப் பண்ணாத கடைசி வரைக்கும் பாருங்கள். இந்த குறிப்பு எல்லாமே உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குங்க. என்ன பொரிய வச்சு மாம்பழம் வச்செல்லாம் என்னென்னவோ பண்ணுறேன் அப்படின்னு பார்க்குறீங்களா? இன்ஸ்டண்ட்டான ஒரு டிஃபன் ரெசிபி எல்லாம் கூட சூப்பராக செஞ்சிடலாங்க. இது எல்லாமே இந்த டிப்ஸ் உள்ளே இருக்குது. அது குறிப்புகள் 1000, அதில் சில உங்களுடன். இன்றைக்கி பார்க்க போகிற இந்த கிச்சன் டிப்ஸ் எல்லாமே உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். கண்டிப்பாக இதை பார்த்துட்டு உங்களுக்கு பிடிச்சிருந்தா உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள். வாங்க ஃபர்ஸ்ட் குறிப்பு என்னன்னு பார்த்துடலாம். இந்த பீட்ரூட்டில் நம்ம பொரியலோ இல்லை குருமா இந்த மாதிரி ஏதாவது வைக்கும்போது தோலை எடுத்துட்டு வைப்போம் இல்லைங்களா? இந்த தோலை வேஸ்ட்டாக தூக்கி போட்டுருவோம். இதை வச்சு என்ன பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இதை நம்ம மிக்ஸி ஜாரில் பல்ஸ் மூடில் அடித்து கூட கொஞ்சம் அதை வடித்து ஃபேஸ்க்கு கூட அப்ளை பண்ணலாங்க. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா, அப்படி இல்லை அப்படின்னா இதில் தண்ணி ஊற்றி வச்சுடுங்க. அப்படியே வச்சுட்டிங்கன்னா ஒரு நாள் ஃபுல்லாக, அதாவது இன்றைக்கி கட் பண்ணுற தூளில் அடுத்த நாள் வரைக்கும் தண்ணி அப்படியே இருக்கட்டும். இந்த மாதிரி நீங்கள் விடும்போது பார்த்தீங்கன்னா இதில் இருக்க எசன்ஸ் ஃபுல்லாகவே இந்த தண்ணியில் வந்துடும். தோலில் அவ்வளோ சத்துக்கள் இருக்குங்க. ஸோ இதை என்ன பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு நாள் விட்டுடலாம். விட்டுட்டு அடுத்த நாள் நான் எடுத்திருக்கேன். இது பாருங்கள், உங்களுக்கு ஃபுல்லாக அப்படியே என்ன கலரில் இருக்குது பாருங்களேன். அப்படியே ஃபுல் ரெட்டாக ஆகிடுச்சு. ஸோ இந்த தண்ணியை நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஃபில்டர் பண்ணிடலாம். ஃபஸ்ட்டு ஃபில்டர் பண்ணிவிட்டு இதை நம்ம செடிங்களுக்கு ஊற்றும் போது பார்த்திங்கன்னா, பூச்செடியாக இருக்கட்டும் காய்கறியாக இருக்கட்டும் ரொம்ப நல்லா வளருங்க. அது மட்டும் இல்லாத நிறைய காய் பூவெல்லாம் வைக்கவும், கலராக ஃப்ளவர்ஸ் எல்லாம் ரோஸ் எல்லாம் பூக்க இது ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். கண்டிப்பாக இந்த டிப்ஸை பயன்படுத்தி பாருங்கள். யாரெல்லாம் கார்டனிங் வச்சுருக்கீங்களோ அவங்களுக்கு இந்த டிப்ஸ் யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். நான் இப்படி தான் பண்ணிகிட்டு இருந்தேன். ஸோ நல்லாவே என்னோடய செடிகள் எல்லாமே வந்திருந்தது. பார்த்தாலே உங்களுக்கு தெரியும். ட்ரை பண்ணி பாருங்கள். அடுத்த குறிப்பு பார்த்திங்கன்னா, இப்போ மாம்பழ சீசன் இல்லைங்களா? ஸோ மாம்பழம் உங்களுக்கு சீப்பாக கிடைக்கும் போதோ இல்லை எப்போல்லாம் கிடைக்குதோ இந்த மாதிரியெல்லாம் ஸ்வீட் செஞ்சுக்கலாம் அப்படின்றதுக்காக தாங்க. ஒரே மாதிரி ஸ்வீட் செய்கிறத விட இந்த மாதிரி வித்தியாசமாகவும் செஞ்சீங்க. கெஸ்ட் யாராவது வந்தால் கூட கேசரியில் நம்ம செய்வோம். அதுக்கு பதிலாக பார்த்திங்கன்னா மேங்கோ கேசரி அப்படின்ட்டு செஞ்சிங்கன்னா, பைனாப்பிள் செய்வோம். அதை வித்தியாசமாக நம்ம இன்றைக்கி மாங்காய் போட்டு மாம்பழம் போட்டு செய்ய போகிறோம். இப்போ ஒரு கடாயில் 2 ஸ்பூன் அளவுக்கு நெய் போட்டு ட்ரை ஃப்ரூட்ஸை ஃபஸ்ட்டு வறுத்து எடுத்துக்கலாங்க. எடுத்துகிட்டு இதை ஊற வச்சிடலாம். குயிக்காக செஞ்சிடலாங்க. ஒரு கப் ரவை எடுத்து அளந்துக்கிறேன். அதே கப்பில் தான் நான் மெஷர்மெண்ட் எடுத்துக்கிறேன். 2.5 கப் அளவுக்கு தண்ணி எடுத்துக்கிறேன். ஏன்னா மாம்பழத்தையும் நம்ம அரைச்சி போட போகிறதுனால 2.5 கப்பு தான் நான் எடுத்திருக்கேன். இந்த தண்ணி கொதிக்கட்டும். இந்த தண்ணியிலே பார்த்திங்கன்னா ஒரு 1/4 டீஸ்பூன் அளவுக்கு நீங்கள் எண்ணெயோ இல்லை இந்த மாதிரி நெய்யோ விட்டுருங்க. ஸோ ஏலக்காய் நல்லா தட்டி போட்டுருங்க. ஸ்வீட்னஸ் அதிகமாக இருக்கிறதுக்காக நான் கொஞ்சமாக சால்ட் சேர்க்குற பழக்கம், சால்ட் சேர்த்துருக்கேன். அப்புறம் பார்த்திங்கன்னா இந்த ரவையை நம்ம போட்டு மிக்ஸ் பண்ண ஆரம்பிச்சிடலாம். குயிக்காக செஞ்சிடலாங்க. நீங்கள் டிஃபன் தோசை ஏதாவது ஊற்றுற டைம்குள்ளேயே இதை செஞ்சிடலாம். அடுத்ததாக பார்த்திங்கன்னா அதே கப்பில் நான் ஒரு கப் அளவுக்கு சுகர் ஆட் பண்ணிக்கிறேன். மாம்பழம் உங்களுக்கு ஸ்வீட்னஸ் அதிகமாக இருக்குது அப்படின்னா இதுவே உங்களுக்கு போதும். ஸோ மாம்பழத்தை நான் இந்த மாதிரி அரைச்சி எடுத்துட்டேன். இப்போ இதை லாஸ்ட்டாக சேர்த்துடலாம். நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டிங்கன்னா செமையான கேசரி, மாம்பழ கேசரி தயாருங்க. கண்டிப்பாக இதை செஞ்சு பாருங்கள். ஒரே மாதிரி கேசரி செய்கிறத விட டக்குன்னிட்டு குயிக்காக செய்கிற கேசரி இது ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்ததுன்னு கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். இப்போ அடுத்த குறிப்புக்கு போயிடலாம். இன்ஸ்டண்ட்டான ஒரு தோசை செய்யலாம் அப்படின்ட்டு நினச்சிங்கன்னா, மாவில்லை, தோசை மாவில்லை, இட்லி இல்லை அப்படின்னும் போது இதை செய்யலாம். அப்படி இல்லைன்னா ரொட்டீனாக ஒரே மாதிரி செய்யறத விட இந்த மாதிரி செய்யுங்க. ஒரு சின்ன கப் அளவுக்கு ரவை எடுத்துக்கிறேன். ரவையை நல்லா 1 ஹவருக்கு ஊற வச்சிடலாம். இந்த மாதிரி கப்பில் போட்டு ஊற வச்சுட்டேன். 1 ஹவர் ஆகிடுச்சிங்க. நல்லா ஊறிடும். மூடி வச்சிடலாம். இப்போ என்ன பண்ணுறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பொரி தாங்க. பொரி எடுத்துக்கிறேன். பொரியை நல்லா தண்ணி போட்டு நல்லா அலசி எடுத்துக்கலாம். ஏன்னா தூசி எல்லாம் இருக்கும். அப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த சரஸ்வதி பூஜை அப்பெல்லாம் கூட உங்களுக்கு நிறைய பொரி வந்துடும். இப்போ என்ன பண்ணணும்னு தெரியலனா இந்த டிப்ஸை ஃபாலோ பண்ணி பாருங்கள். இப்போ அந்த பொரியெல்லாம் நல்லா அலசிட்டு மிக்ஸி ஜாரில் ஆட் பண்ணிக்கலாம். அடுத்ததாக பார்த்திங்கன்னா அந்த ரவை நல்லா ஊறிடுச்சு. ஒரு கப் அளவுக்கு ரவை அளந்தோம் இல்லைங்களா, அதே கப் அளவுக்கு தயிர் ஆட் பண்ணிக்கிறேங்க, கெட்டி தயிர். இந்த ரவையும் சேர்த்து இந்த மிக்ஸி ஜாரில் ஆட் பண்ணிக்கலாம். தேவையான அளவு சால்ட் ஆட் பண்ணிவிட்டு ஒரே ஒரு ஸ்பூன் கோதுமை மாவு ஆட் பண்ணிக்கோங்க. மைதா ஆட் பண்ணாலும் பரவாயில்ல, பட் கோதுமை ஹெல்த்துக்கு நல்லதுன்றதுனால நான் அதை ஆட் பண்ணியிருக்கேன். அப்புறம் பார்த்திங்கன்னா இதை அரைச்சி எடுத்துக்கலாம். கோதுமை ஆட் பண்ணும்போது கொஞ்சம் கலர் மட்டும் வேரி ஆகுது, அவ்வளோதாங்க வித்தியாசம். இப்போ பார்த்திங்கன்னா அதுக்கு குயிக்கான ஈஸியான சட்னி ஒன்று தயார் பண்ணிடலாம். எப்பயுமே பொட்டுக்கடலை சட்னி நார்மலாக அரைப்பீங்களா, அதை விட வித்தியாசமாக இந்த சட்னியை அரைச்சி பாருங்கள். இப்போ ஒரு கப் அளவுக்கு ஒரு கடாயில் ஒரு கப் அளவுக்கு பொட்டுக்கடலை எடுத்திருக்கேன். அதில் இஞ்சி 2 பூண்டு, கருவேப்பிலை ஒரு கொத்து, அப்புறம் வரமிளகா 1 ஆட் பண்ணியிருக்கேன். கூடவே பார்த்திங்கன்னா முக்கியமான ஐட்டம் என்னென்னா சின்னதாக வெங்காயம் ஆட் பண்ணியிருக்கேங்க. இதெல்லாம் ஃப்ரை பண்ணிவிட்டு தேங்காய் எடுத்து வச்சுருக்கேன்.
ஃப்ரை பண்ண ஐட்டமை மிக்ஸி ஜாரில் போட்டு கொஞ்சமாக சால்ட் போட்டு அரைச்சி எடுத்துட்டோன்னா வித்தியாசமான தேங்காய் கடலை சட்னி தயாருங்க. டேஸ்ட்டும் அல்டிமேட்டாக இருக்கும். இதை தாளித்து நீங்கள் இந்த தோசைக்கு தொட்டுக்கலாம். ஸோ இந்த தோசைக்கு நான் இந்த சட்னி தான் செஞ்சேன். தாளிக்கல, டைம் ஆகிடுச்சுன்றதுனால நீங்கள் தாளித்து சாப்பிட்டு பாருங்கள், செமையாக இருக்கும். இப்போ தோசை மாவு நம்ம எடுத்து தோசை ஊற்றி காமிச்சிடுறேன். ஸோ இந்த மாதிரி நீங்கள் தோசையை போடும்போது பார்த்தீங்கன்னா சூப்பராக வரும். நான் வந்து ஊற்றி வச்சுட்டு போகிறதுக்காக கொஞ்சம் மொத்தாக ஊற்றிருக்கேங்க. நீங்கள் வந்து மெலிசா வேணும்னா கூட இதில் ஒரு ஸ்பூன் அளவுக்கு ரவை ஆட் பண்ணி ஊற்றினீங்கன்னா நல்லா கிறிஸ்பியாகவும் வரும். கண்டிப்பாக இந்த இன்ஸ்டன்ட் தோசையை தயார் பண்ணி சாப்பிட்டு பாருங்கள். எப்படி இருந்ததுன்னு எனக்கு கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். உங்களுக்கும் இந்த மாதிரி இன்ஸ்டன்ட் தோசை வெரைட்டி தெரிஞ்சால் எனக்கு அதையும் கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். அடுத்த குறிப்பு பார்த்துடலாம். இந்த மாதிரி வேஸ்ட்டான பேண்ட்டோ இல்லை ஏதாவது டாப்ஸ் இருக்கும் பாருங்கள், அந்த மாதிரி துணிகளில் என்ன பண்ணலான்னு பார்த்தீங்கன்னா இதில் வந்து எலாஸ்டிக் போயிடுச்சுங்க. பட் துணி மெட்டீரியல் பார்த்தீங்கன்னா ஃபேடே ஆகலை, நல்லா இருந்தது. ஸோ இதை என்ன பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் குழந்தைங்களுக்கு எலாஸ்டிக் நல்லா இருந்தால் ட்ராயராக கூட யூஸ் பண்ணிக்கலாம். கொஞ்சமாக கீழே மட்டும் கட் பண்ணிவிட்டு அந்த மாதிரி யூஸ் பண்ணிக்கலாம். பட் இந்த மாதிரி இருக்க பேண்ட்டை வந்து ஜீனாக இருந்தால் கூட பரவாயில்லைங்க. இந்த மாதிரி எடுத்துகிட்டு கீழே மட்டும் கட் பண்ணிவிட்டு இதை வந்து நீங்கள் ஹோல்ட் பண்ணி இந்த பக்கமும் கார்னரில் மடித்து நீங்கள் தைச்சிட்டிங்கன்னா ஒரு ஹேண்ட்பேக் மாதிரி பண்ணிக்கலாங்க. மேலே வந்து ஜிப் போட்டு ஒரு ஹேண்டில் போட்டிங்கனாலே போதும். ஸோ இந்த இடத்துல வந்து நம்ம இதை பார்த்திங்கன்னா இந்த கார்னர் ரெண்டுத்தையும் உள்பக்கமாக திருப்பி பண்ண போகிறோம். ஸோ இந்த மாதிரி பண்ணிவிட்டு நீங்கள் வந்து ஹேண்டில் வச்சிட்டிங்கன்னா ஒரு சூப்பரான ஹேண்ட்பேக்காக தயாராகிடும். ஜீனோட அந்த மாதிரி பேண்ட் இருக்கிறதோ ட்ராயரோ இந்த மாதிரி தயார் பண்ணலாம். அடுத்ததாக பார்த்திங்கன்னா இது இல்லை அப்படின்னா இந்த மாதிரி ரவுண்டாக கட் பண்ணிக்கோங்க. மேலே 2 பக்கமும் இருக்க மாதிரி இந்த மாதிரி கட் பண்ணிவிட்டு இதை ரவுண்ட் ஷேப்பில் ஓரம் அடித்து குட்டீஸ்க்கு ஒரு ஹேண்ட்பேக்காக கொடுத்திங்கன்னா சூப்பராக இருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள் இந்த மாதிரி. அடுத்த குறிப்பு பார்த்துடலாம். இது என்ன கீரை அப்படின்னு பார்த்தீங்கன்னா மூக்குரெட்டு கீரை தாங்க. ரொம்ப நாளாக எனக்கும் தெரியாதுங்க. ஒரு 2 இயர்ஸ்க்கு முன்னாடி தான் இது எனக்கு தெரியும். என்னோட நெய்பர் ஒருத்தர் சொல்லியிருந்தாங்க கிட்னி ஸ்டோன்ஸ்க்கு எல்லாமே இது ரொம்பவே நல்லது, உடம்புக்கு ரொம்ப நல்லதுன்னாங்க. எங்கள் அக்கா வீட்டில் இருந்ததுன்னு எடுத்துகிட்டு வந்தேன். அதை செஞ்சு காமிக்கலாம் அப்படின்ட்டு தான் செஞ்சுருக்கேன். ஸோ ஒரு கடாயில் எண்ணெய் எடுத்துக்கோங்க. கடுகு ஜீரகம்லாம் ஆட் பண்ணிவிட்டு பூண்டு நசுக்கி ஆட் பண்ணியிருக்கேன். வெங்காயம், அப்புறம் பச்சை மிளகா 2, ஒரே ஒரு தக்காளி ஆட் பண்ணி இதை நல்லா வணக்கிக்கிட்டேங்க. நீங்கள் வந்து கூட்டு மாதிரி கூட செஞ்சுக்கலாம். ஜீரகம் ஒரு ஸ்பூன் அளவுக்கு வாசனைக்கு செமையாக இருக்கும், கண்டிப்பாக ஆட் பண்ணிக்கோங்க. அடுத்ததாக பார்த்திங்கன்னா மஞ்சத்தூள் ஆட் பண்ணிக்கலாம், சால்ட் ஆட் பண்ணிக்கோங்க. அப்புறம் கீரை பொடியாக நறுக்கிட்டு அதை ஆட் பண்ணியிருக்கேன். நல்லா அலசி எடுத்துட்டேங்க. அதுக்கப்புறம் தான் இதை பண்ணியிருக்கேன். இந்த கீரை கிடைச்சா கண்டிப்பாக வாங்கி சாப்பிடுங்க. இது ஏதோ ஒரு கீரைன்னு நினச்சிடாதீங்க. இது பார்த்திங்கன்னா ரோட்டோரமும் அப்புறம் வயல்லலாம் சும்மாவே இருக்குங்க. நல்லா வயல்லலாம் ஓரம்லாம் நல்லா முளைஞ்சிருக்கும். இப்போ பருப்பை வந்து நான் 2 பருப்பையும் வேக வச்சு எடுத்திருக்கேன். அதில் தக்காளி 2 போட்டு வேக வச்சுருக்கேங்க. தோரம் பருப்பையும் பைத்தம் பருப்பையும் தாங்க போட்டு ஈக்குவலாக இந்த மாதிரி பண்ணியிருக்கேன். ஸோ அதை எடுத்து இதனோட ஆட் பண்ணி நம்ம நல்லா ஃப்ரை பண்ணிக்கலாம். புளி எதுவுமே நான் ஆட் பண்ணல. இதில் சூப்பராக இருக்குங்க. கொஞ்சமாக தண்ணி ஊற்றி கொதிக்கட்டும். இதில் வந்து ஒரு ஸ்பூன் அளவுக்கு நெய் போட்டு பசங்களுக்கு கொடுத்தீங்கன்னா அவ்வளோ அருமையாக இருக்கும். டேஸ்ட்டு செமையாக இருக்குங்க. கண்டிப்பாக இந்த கீரை கிடச்சா ட்ரை பண்ணி பாருங்கள். அவ்வளோ நன்மைகள் இந்த கீரையில் இருக்குது. இப்போ நான் சூடான சாதத்தில் இதை போட்டு நான் குழந்தைங்களுக்கு கொடுத்தேன். எல்லாம் விரும்பி சாப்பிட்டாங்க. சாப்பிடாத குழந்தைங்க கூட இதை சாப்பிடும். நீங்களும் ஒரு டைம் இதை செஞ்சு பார்த்துட்டு பிடிச்சிருந்தா கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். இந்த மாதிரி நிறைய கிச்சன் டிப்ஸ், க்ளீனிங் டிப்ஸ், பெஸ்ட் அவுட் ஆஃப் வேஸ்ட், கிராஃப்ட் அப்படின்ட்டு நிறைய வீடியோஸ் நான் ஆல்ரெடி நம்மளோட சேனலில் போட்டிருக்கேங்க. இது எல்லாமே நம்மளோட சேனலில் போட்டது தான். இதை ஒரு பிளேலிஸ்ட்டாகவும் தந்திருக்கேன். உங்களுக்கு டைம் கிடைக்கும் போது போய் விசிட் பண்ணுங்கள். நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலனாலும் பரவாயில்லைங்க. இந்த வீடியோஸை பார்த்துட்டு லைக்கும் கமெண்டும் மட்டும் பண்ணுங்கள். எனக்கு அது ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இதோட நெக்ஸ்ட் இன்ட்ரெஸ்டிங்கான டிப்ஸ் வகைகளை சந்திக்கலாம். தேங்க்யூ.